உங்களுடைய ட்ரீம் ஜாப் என்னது? அந்த ஜாபில் போய் உட்காந்துட்டிங்களா? அப்படி உட்காரல, பட் அந்த ட்ரீம் ஜாப் நோக்கி நம்ம போகணும், அதில் போய் ஒரு நாள் உட்காரணும் அப்படின்னு நீங்கள் ஆழமாக நினைக்கிறீங்கன்னா, அதுக்கான ஸ்கில் செட் உங்ககிட்ட இருக்கா? அப்படி ஸ்கில் செட் இல்லைன்னா, அந்த ஸ்கில் செட்டை உங்ககிட்ட டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் தினந்தோறும் எடுக்கிறீங்களா? அது தொடர்பாக ஏதாவது ஒரு விஷயம் தினமும் நீங்கள் செய்கிறீங்களா? இப்படி எதுவுமே நம்ம செய்யாமல் நம்ம ட்ரீம் ஜாப்பில் இந்த மாதிரி பொசிஷனில், இந்த மாதிரி டெசிக்னேஷனில், இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில், இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் உட்காரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா, அந்த இடத்துக்கு போகிறதுக்கான எல்லா தகுதியும் சரி, குவாலிஃபிகேஷன்லேருந்து, எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, ஸ்கில் செட்லேருந்து, ஆட்டிடியூட்லேருந்து, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், கம்யூனிகேஷன் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணிக்கணுமா வேண்டாமா? அப்படி பண்ணிக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்பையும் நம்ம தினசரி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா வேணாமா? ஸோ அப்படி நம்ம தினசரி நம்ம ட்ரீம் நோக்கி போகிறதுக்கான, நம்ம ட்ரீம் பொசிஷனில் போய் உட்காரதுக்கான ஸ்டெப்பை தினசரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நாள் சாத்தியம் ஆகும் நண்பர்களே. அது நிச்சயமாக சாத்தியமாகாமல் போயிடாது, கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும். பட் அந்த ஸ்டெப் நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம், எதையுமே லேர்ன் பண்ணிக்க மாட்டோம், எந்த ஒரு பெயினையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம், எந்த ப்ரெஷரையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனால் நம்ம அந்த ட்ரீம் ஜாபில் போய் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையிலையும் நியாயமே இல்லை, அது சாத்தியமும் இல்லை. எங்கேயோ ஒரு சில பேர் ஏதோ ஒரு லக்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் போயிட்டு உட்காந்துருக்கலாம், அதை பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம போகணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக முடியாத நண்பர்களே. நீங்கள் உங்கள் ட்ரீம் பொசிஷன் அடையிறதுக்கான எல்லா ஸ்டெப்பையும் தினசரி எடுக்கணும். தினசரி அதை பற்றி விஷுவலைஸ் பண்ணுறதுல ஆரம்பித்து, அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறதுல ஆரம்பித்து, நீங்கள் அடிக்கடி அதை நினச்சி பார்க்குறதுல ஆரம்பித்து, அது தொடர்பான புக்ஸ் படிக்கிறது, அது தொடர்பான நிறைய தேடுறது, நிறைய வெப்சைட்ஸில் தேடுறது, அது தொடர்பாக அந்த ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அவங்கக்கிட்ட பேசுறது, அது தொடர்பான எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசி அது தொடர்பாக நிறைய டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது, இப்படி அந்த தேடல்லையே நீங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் உங்கள் ட்ரீம் பொசிஷனை நீங்கள் போய் ரீச் பண்ணுறதுக்கான காலம் ரொம்ப எளிதாக அமையும். அப்படி எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் நம்ம தொடர்ந்து ட்ரீம் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. நம்ம அந்த இடத்த போய் அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. பெரும்பாலான இளைஞர்கள்கிட்ட அந்த உழைக்காமல் அந்த சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறத பார்க்குறோம். இது ஆக்சுவலாக தவறான எண்ணம். இது எந்த வகையிலையும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பட் இது தவறான எண்ணம் அப்படின்றது அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளார பல வருஷங்கள் ஓடி போயிடுது. அப்போ அவங்க கிடைக்கிற ஜாப் வச்சுக்கிட்டு ஓட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி நிறைய இளைஞர்களை நம்ம பார்க்குறோம். அப்போ சரியான ஆட்டிடியூட், சரியான ஒரு கோல் அப்படின்னு நமக்கு இருக்கும்போது, அது காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணும்போதோ இல்லை அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷம் எப்போ உங்களுக்கு அது தோணுதோ, இதில் நம்ம போகணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக தோணுதோ, அந்த நிமிஷத்துலேருந்தே நீங்கள் அது தொடர்பான டேட்டா கலெக்ஷன், அது தொடர்பான லேர்னிங், அது தொடர்பான விஷயங்களை தேடுறது அப்படின்ற அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் வந்துடணும். அப்படி வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தினசரி இன்ச் பை இன்ச்சாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அந்த இடத்த நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உருவாகும். இந்த ஸ்கில் செட்டை நீங்கள் தானாக வளர்த்துக்கிட்டீங்கன்னாலே அதுவே உங்களை ட்ரைவ் பண்ணும், அந்த பொசிஷனில் கொண்டு போய் ஒரு நாள் கண்டிப்பாக உட்கார வைக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள்.